எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜேஸ்வரி. நான் சமூக ஆராய்ச்சியாளராக முதல்ல பணி செஞ்சுட்டு இருந்தேன். அதாவது பழங்குடியின மக்கள், எஸ்டி மக்கள், அதுக்கப்புறம் பட்டியலினத்தவர்கள் சொல்லக்கூடிய சான்றோர் மக்கள், இவங்களுக்காக அரசு நலத்திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்கு அதை ஆராய்ச்சி செஞ்சு அதை இந்த மாதிரி கூட்டங்கள் வழியா மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்குறது. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கு தகுதியானவர்கள் யாரு, அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் என்ன பண்ணலாம், அந்த விஷயத்துல மருத்துவம் ஃபார்மசி நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். அங்கே போயிட்டு மருத்துவம் ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட், ஒரு மெடிக்கல் ஸ்டோரு பக்கத்தில் ஒரு முதலுதவி மையம், ஒரு பிரைமரி லேப், டோட்டலாக ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கும் கம்மியாக இருந்தாலும் ஓகே, 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் கூட இல்லை, அது 750 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் சரி. அதாவது எலிஜிபிலிட்டி ஃபார் மெடிக்கல் ஸ்டோர் 150 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதான் எலிஜிபிலிட்டி. ஒரு ஃபார்மசி வைக்கணும், ஒரு ஸ்மால் ஒரு முதலுதவி மையம், பேசிக்காக பிபி பார்க்குறது, செக் பண்ணுறது, சுகர் பார்க்குறது, பேசிக்காக இந்த சிஸ்டம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் உட்கார வைக்கணும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும், அதாவது ஜிஹெச்ஏ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நியர்பையில் மக்கள் ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி ஒரு கஷ்டப்படுற மக்கள் ஏரியா இருக்குல்ல, ஒரு 20 கிராமம் இருக்குல்ல, அதுக்கு அதில் அந்த மாதிரி இடத்துல கரெக்டாக ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும். வச்சுக்கிற மாதிரி ஒரு 20 செட்டப் ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் அது போட்டு அது பிளான்லாம் போட்டு நம்ம ஒரு ஸ்டார்ட் ரெடி பண்ணிடுவோம். இப்போ அது மேலே நான் இப்போ ஃபார்மசி ரன் பண்ணி ஓடிட்டு இருக்கேன். சால்வ் பண்ணி இப்போ நான் கவர்மெண்ட் செட்டப்பில் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக எனக்கு வரவே முடியாது. டேரெக்டாக கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி இது பண்ணலாம். இப்போ லோனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாங்க, எப்படி இது ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு நாகேஷ் பேசுகிறேன். நாகேஷ் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இன்னும் அது இது பிளானோட நிற்கிது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத தமிழ் புத்தாண்டு. வெரி குட். இன்னொன்று அம்பேத்கருடைய 135வது பிறந்த நாள். இந்த 135வது பிறந்த நாள்ல இந்த மாதிரி ஒரு கூட்டம், எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள கூட்டம் ஏற்பாடு செய்த இந்த அனைவருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கலாமா? ஸோ எனக்கு முன்னாடி பேசின சார் ரொம்ப அழகாக பேசினாங்க. எந்த காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் காலேஜில் அப்ளை எப்படி பண்ணணும், அப்பா அம்மா கிட்ட காசு வாங்காமல் நம்ம எப்படி படிக்கணும், அந்த விஷயத்தான் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. காலையில் எனக்கு முன்னாடி பேசினவங்களும் எந்தெந்த கோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. பிஎஸ்சி கோர்ஸ் சொன்னாங்க, பிஏ கோர்ஸ் சொன்னாங்க, வேற என்ன கோர்ஸ் சொன்னாங்க, சிஏ கோர்ஸ் சொன்னாங்க, அப்புறம் பிகாம் கோர்ஸ் சொன்னாங்க. இதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? ஸோ இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த நம்ம படிக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஃப்ரீயாக படிக்கலாம், எப்படி படிக்கலாம், ஃப்ரீயாக படிக்கலாம். ஒன்று, அதுவும் நம்ம அப்பா அம்மா நம்மளை காசு வாங்காமல் நமக்கு இந்த அரசாங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட்ல இருந்து நம்ம எப்படி நம்மளுடைய உரிமை தொகை, நம்மளுடைய ஸ்காலர்ஷிப்பை வாங்கலாம். இந்த விஷயத்த தான் நான் பேச போறேன். இது எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா தயவு செஞ்சு கேட்டுக்கணும். உங்க அப்பா அம்மாவும் கேட்டுக்கலாம், உங்க அண்ணன் தங்கச்சி அல்லது நீங்க இப்ப மேற்கொண்டு உங்க அக்கா யாராவது காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் நீங்க சொல்லலாம். சரிங்களா? ஸோ 3 முக்கியமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேசுவோம். சரியா? 3 முக்கியமான விஷயம் தான். ஒன்று, ஃபர்ஸ்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். ஃபர்ஸ்ட் என்னது? சத்தமா சொல்லுங்க. போஸ்ட் போடுற மாதிரி வச்சுக்கோங்க, போஸ்ட். ரெண்டாவது மெட்ரிகுலேஷன் தான் படிப்போம், அந்த மாதிரி மெட்ரிக். மூணாவது ஸ்காலர்ஷிப். இந்த 3 வார்த்தையும் சேர்ந்த ஒரு வார்த்தையோட பேர் என்ன? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு கேட்கவே இல்லை நிஜமா. நான் மைக் இல்லாம பேசுறேன், ஆனா நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை. நான் ஒரு ஆள் பேசுறது கேட்குது, நீங்க கூட்டமா பேசுறது கேட்குறேன். சொல்லுங்க, இதுக்கு பேர் என்னது? வெரி குட். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். இது நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நீங்க 12th முடிச்சுட்டு காலேஜ்ல அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இந்த ஒரு வார்த்தை கேட்பாங்க, நீங்க போஸ்ட் மெட்ரிக் கல்வி முறைக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் என்னன்னு தெரியல அப்படின்னா, நீங்க நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்க முடியாது. நிறைய பேருக்கு நிறைய விதமான தொகைகள் வரும். அந்த தொகை அப்படியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ அது பேர் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்.
ஸோ இது வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்துட்டு கொடுக்குறாங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அதனோட இணைந்து தராங்க. இது இந்தியா அளவில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப். இது வந்துட்டு இந்தியா அளவில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப். நான் யூஸ்வலாக இப்படி நடந்துக்குவேன். இந்த கேமரா மக்கள்லாம் இங்கே இருக்கிறனால நான் இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன். அதனால நீங்களே பதில் சொல்லிடுங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மிக முக்கியமான துறை. நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. நம்ம கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கும் வீட்டில்? என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்துட்டு இருக்கும் வீட்டில்? நம்ம இதெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லுங்க. பர்த் சர்டிஃபிகேட், வெரி குட். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட். இந்த 3 சர்டிஃபிகேட்டும் மிக மிக முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா? பார்த்துருக்கீங்களா நீங்கள் எல்லாரும்? சாதி சான்றிதழ்ல மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் எஸ்சி அல்லது எஸ்டி, பிசி, எம்பிசி எல்லாமே வந்துட்டு மாறி போட்டிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் படி நீங்கள் எஸ்சி, எஸ்டி அல்லது எஸ்சிஏ பிரிவினரை சேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு தகுதியானவர்கள். ரெண்டாவது, உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட். இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேரில் இன்கம் சர்டிஃபிகேட் வருமான வரி சான்றிதழில் 2.5 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கு? 2.5 லட்ச ரூபாய்க்கு கீழே வச்சிருக்கீங்க, கை தூக்குங்க. தாராளமாக கை தூக்குங்க. சில டைம் குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அப்பா அம்மாவும் சொல்லலாம். 2.5 லட்ச ரூபாய்க்கு கீழே உங்களோட வருமான வரி சான்றிதழ் இருக்கு அப்படின்னா தேங்க்யூ சார், நீங்க தாராளமா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது அப்ளை பண்றதுக்கு 2 தகுதி தான். நீங்க எஸ்சி, எஸ்டி பிரிவினரை சேர்ந்தவங்களா இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, உங்களோட வருமான வரி சான்றிதழ் படி உங்களுக்கு 2.5 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் தாராளமா இந்த ஸ்காலர்ஷிப்ல நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ல எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க, எந்த கோர்ஸுக்கு எவ்வளோ எடுக்கலாம், அது எல்லாமே வந்து நம்ம இப்போ பேசலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு இது வந்துட்டு இது எப்போ வந்துட்டு வந்தது அப்படின்னா 1943 அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் வந்துட்டு ஒவ்வொரு எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸும் தன்னோட அப்பா அம்மா தனக்கு ஃபீஸ் கட்ட முடியல, தன்னோட குடும்ப வருமானம் வந்துட்டு சரியில்லை அப்படிங்கிறதுனால படிப்பை நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் இது. இது இன்னைக்கோ நேற்றோ வந்த ஸ்காலர்ஷிப் கிடையாது. 1943 நம்மளுக்கு சுதந்திரம் வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஷயம், எஜுகேஷன் கல்வியில் நம்ம மாணவர்கள் உயர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் இது. இது 1995 நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் நிறைய மாணவர்கள், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு குறைந்தது 8 லட்சம் மாணவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணி பயன்பெறாங்க. அப்போ பாருங்க அதனுடைய தொகை வந்துட்டு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறது. 8 லட்சம் அப்படிங்கிறது எல்லாருமே எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸை சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாருமே கல்வியில் உயர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் தான் வந்து இது. நான் சொன்ன மாதிரி ஆதி திராவிடர் நலத்துறை, அதுக்கப்புறம் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க, சமூக நீதி. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் எஸ்சி, எஸ்டி மக்களுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு கொடுக்குறாங்க. அடுத்தது, இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் படி எஸ்சி கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருக்கணும். உங்கள் வருமான வரி சான்றிதழ் படி 2.5 லட்ச ரூபாய் கீழே இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். நல்லா கேட்டுக்கோங்க. காலேஜில் நம்ம இப்போ ஸ்கூல் சின்ன வயசுலேருந்து படிக்கிறோம்னா என்னென்ன கல்வி வந்துட்டு படிப்போம்? ஃபஸ்ட்டு 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும். அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க? 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் படிக்கிறத என்ன ஸ்கூல்? அந்த ஸ்கூல் பேரு நடுநிலை பள்ளி. அதே 9ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படிக்கிறத உயர்நிலை பள்ளி. 11, 12 படிக்கிறத மேல்நிலை பள்ளி சொல்லுவாங்க. 12 முடிச்சுட்டு நீங்கள் ஒன்று படிப்பீங்க இல்லையா, அது பேர் என்ன? 12ஆவது முடிச்சுட்டு நம்ம போய் சேருவோம் காலேஜில் படிச்சு, அதுக்கு பேர் என்ன? அண்டர் கிராஜுவேஷன். கரெக்டா? தமிழில் இளநிலை பட்டப்படிப்புன்னு சொல்லுவாங்க. இளநிலை முடிச்சுட்டு நம்ம ஒன்று படிப்போம், அது என்னது? முதுநிலை. முதுநிலை என்னன்னு சொல்லுவாங்க? போஸ்ட் கிராஜுவேஷன். தயவு செஞ்சு இந்த நிலைகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு இளைநிலை யூஜி முடிச்சுட்டு பிஜி படிப்போம், பிஜி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு பட்டப்படிப்பு படிப்பாங்க, அது பேர் என்னன்னு தெரியுமா? டாக்டரேட். வெரி குட். அந்த டாக்டரேட்டுக்கு தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க? முனைவர் பட்ட படிப்பு. சரிங்களா? ஸோ நம்ம அரசுல நம்மளுக்காக இந்த மாதிரி யூஜி பிஜி மட்டும் இல்லை, முனைவர் பட்ட படிப்பு படிப்பதற்காகவும் நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்காகவும் கூட ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து தரதுங்களோட விளைவு என்ன அப்படின்னா,
நம்ம மக்களுக்கு யாரும் அதை பற்றி தெரிய மாட்டேங்குது, நம்ம போய் அப்ளை பண்ண மாட்டேன்றோம். இதனால் அதனோட எண்ணிக்கை குறைச்சி அமௌண்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. நம்ம போய் கேட்டோம்னா, சார் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் ஸ்காலர்ஷிப் தர மாட்டேன்றீங்கன்னு போய் கேட்டால் அவங்க யாருமே அப்ளை பண்ண வர மாட்டாங்க, அந்த காசெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது, அதனால தான் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றோம் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு வருது. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சாதான் உங்களுக்கான அந்த உரிமை வந்துட்டு உங்களை வந்து சேரும். அதனால தான் இதனோட இன்ஃபர்மேஷனை நாங்கள் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதில் மொத்தம் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்ற விஷயம். எத்தனை பேர் இங்கே 12வது முடிச்சுட்டு இப்போ ரிசல்ட்டுக்காக இருக்கீங்க? 12வது முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக இருக்கிறவங்க இந்த பக்கம். வெரி குட். ஸோ நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். காலையில் பேசியிருந்தாங்க இல்லையா, எய்டட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அதுன்னு சொல்லிட்டு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, எய்டட் காலேஜ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் பாதி பிரைவேட் பாதி சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதை வந்துட்டு மார்னிங் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, ஷிஃப்ட் 1ன்னு சொல்லுவாங்க. அதில் போய் சேர்ந்தோம் அப்படின்னா பாதிக்கு பாதி நம்மளுடைய ஃபீஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு கோர்ஸ்க்கு 40,000 யூஸ்வலாக வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு, இந்த எய்டட்ல நம்ம போய் சேர்ந்தோம் அப்படின்னா 17,000லேருந்து 20,000க்குள்ளேயே நம்மளோட படிப்பை வந்துட்டு முடிச்சுக்கலாம். அப்போ இது பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சேவ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே செல்ஃப் ஃபைனான்சிங் ஈவினிங் காலேஜ்னு சொல்லுவாங்க, மத்தியானத்துக்கு மேலே படிக்கக்கூடிய காலேஜ். தயவு செஞ்சு அது உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடைக்கலன்னா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அதில் போனீங்க அப்படின்னா இப்போ அந்த காலேஜ் போகிறவங்கள விட கிட்டத்தட்ட 2 மடங்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸ் வந்துட்டு அதிகமாக வாங்குவாங்க. இது நான் இன்ஜினியரிங் காலேஜை பற்றி பேசலை, இது வந்துட்டு ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய இப்போ பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் அல்லது பிஎஸ்சி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க, காமர்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ன்னு 2 இருக்கும். எப்பயுமே ஷிஃப்ட் 1ல் அப்ளை பண்ணுங்க, அதில் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அது கவர்மெண்ட்டோட சேர்ந்தது இருக்கிறனால உங்களுக்கு கல்வியும் அது சொல்லித்தரக்கூடிய விதமும் வந்துட்டு வித்தியாசமாக வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அதனால் அந்த எய்டட் காலேஜுக்கும் வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப் தராங்க. செல்ஃப் ஃபைனான்சிங்னு சொல்லக்கூடிய மத்தியானம் படிக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்புக்கும் தராங்க. சார் சொன்ன மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் வந்துட்டு தராங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காலேஜ் எடுத்து படித்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வழியாக இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு இப்போது ஒரு குடும்பத்துலேயும் உங்கள் குடும்பத்தில் இப்போது எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க அப்படின்னா நானும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நான் வாங்கிட்ட சில ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கும், ஒரு வீட்டுக்கு ஒருத்தங்க வாங்கிட்டாங்கன்னா அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் ஒரு குடும்பத்தில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் தம்பியோ தங்கச்சியோ அடுத்த வரவங்களும் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான தகுதி இருக்குது. அதே மாதிரி உங்கள் அண்ணனோ தம்பியோ வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிருக்கலாம். எத்தனை பேர் வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கீங்க? நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கீங்க? 1 2 அப்புறம் 3 4, வெரி குட். 5 6 7, சூப்பர். எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும்? ஒரு 6,000லேருந்து 10,000க்குள்ளே வந்திருக்குமா? அல்லது சில பேருக்கு 2,000லேருந்து 3,000 வந்திருக்கும். அது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்தும் நீங்கள் படித்த ஸ்கூலை பொறுத்தும் மாறும். இந்த நீங்கள் ஸ்கூலில் வாங்கி படிச்சிருப்பீங்க, அதுவும் இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாருக்குமே நீங்கள் வாங்கினவங்களுக்கு கேட்டால் தெரியும், இது எல்லாருக்குமே கிடச்சிருக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஒரு கிளாஸில் டீச்சர் வந்து ஒரு 6-7 பேரை மட்டும் கூப்பிட்டுருப்பாங்க, கரெக்டாக? ஒரு 6-7 பேரை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் அப்ளிகேஷனை கொடுத்து ஃபில் பண்ணி வாங்க சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக? இதுக்கு பேர் தான் வந்துட்டு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். இது கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. எஸ்சி பிரிவினரை சேர்ந்தவங்க மட்டுமே அப்ளை பண்ணி பயன்பெறக்கூடிய ஸ்காலர்ஷிப். அதனால தான் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் இதை போயிட்டு வாங்க சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது ஸோ இங்கே நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். கோர்ஸை பற்றி வந்துட்டு காலையிலே பேசியிருந்தாங்க. நாங்கள் அகம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, கிறிஸ்தாஸ் காந்தி ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வழியாக. அந்த அகமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th முடிச்சுட்டு அவங்க எங்கே போய் சேரணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற வழிகாட்டலும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜில் அப்ளை பண்ணி சீட்டு வாங்கி கொடுத்து ஃப்ரீயாகவே அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தந்துட்டுருக்கோம். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுத்துட்டு போகிறேன், தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் படிக்கிறது எப்படி, அதுக்குள்ளே அந்த காலேஜுக்குள்ளே நம்ம நுழையிறது எப்படின்னு சொன்னார். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 13.5 லட்சம் ரூபாய், இதை மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. 13.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்தே வந்துட்டு ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு தராங்க நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு.
அதே நீங்க கவர்மெண்ட் கோட்டால உள்ள போனீங்க அப்படின்னா 4.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தராங்க. ஏன்னா கவர்மெண்ட் கோட்டால உள்ள போனா ஃபீஸே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, லட்சக்கணக்கில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் அவைலபிலிட்டி இருக்கு. எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நிறைய பேர் கை தூக்காததுக்கு தயக்கம் என்னவா இருந்திருக்கும்னா, டாக்டர்னா லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டணும் அந்த ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஸ்காலர்ஷிப் வழியா நம்ம ஃபீஸை கட்டாம கூட நேரடியாக உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அடுத்தது மெடிக்கல் கோர்ஸ்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் மட்டுமே மெடிக்கல் கோர்ஸ் கிடையாது, நிறைய மெடிக்கல் கோர்ஸ் இருக்கு. அதை பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா இந்த ஃபார்மசியில் வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் அந்த நர்சிங், இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த டேப்லெட் கொடுக்கறது, அந்த லேப்ல வேலை செய்யறது, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே படிக்கிறது கூட வந்துட்டு இந்த மெடிக்கல் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை படிக்கிறதுக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்துட்டு இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இங்கே பாருங்க, அதோட அமௌண்ட்டும் வந்துட்டு இங்கே லைனாக வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்துட்டு யூஸ்வலாக நான் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான இது. ஆனால் இன்னைக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிடத்துக்குள்ளே பேசணும் அப்படிங்கிறனால இதை மட்டும் நான் சொல்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, யூஜி படிக்கிறவங்களுக்கும் அண்டர் கிராஜுவேஷன் இளங்கலை பட்டம் 12வது முடிச்சு உடனே படிக்கிறவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு. பிஜி படிக்கிறவங்களுக்கும் முதுகலை பட்டம் படிக்கிறவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு இருக்கு. அடுத்தது சார், ஸோ இதெல்லாமே வந்துட்டு அரசாணைகள்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த கவர்மெண்ட் கிட்ட கேட்குறீங்க அப்படின்னாலும் சாலிட் எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரூஃப். அந்த ஒரு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த பத்திரத்தோட போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பதில் வந்துட்டு அவங்க கொடுத்தே ஆகணும். அதுதான் வந்துட்டு இந்த அரசாணைகள், கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரசாணையில யாராவது வந்துட்டு இந்த மக்களுக்கு இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மக்கள் போய் அப்ளை பண்ணி வாங்கணும். அது யாரா இருந்தாலும் அதற்கு தகுதியானவர்கள். ஸோ இதெல்லாமே முக்கியமான அரசாணைகள். இதை நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சார், ஓகே, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு இதோட முடிச்சு. இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்துட்டு முதல்ல நான் என்ன சொன்னேன், இதுக்கு தகுதியானவர்கள் யார் யாரு? அவர்கள் எஸ்சி அல்லது எஸ்டி பிரிவினரை சேர்ந்தவரா இருக்கணும். 2வது இன்கம் எவ்வளவு இருக்கணும்னு சொன்னேன், சத்தமா சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியம். 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். உங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இதை மீண்டும் சொல்றேன், இந்த அட்மிஷன்ல அப்ளை பண்ணும்போது நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது காலேஜ்ல போயிட்டு அந்த அட்மிஷன் ஷீட் வாங்கிட்டு அப்ளை பண்ணாலும் சரி, அதுல ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க, நீங்க போஸ்ட் மெட்ரிக் கல்வி கொடைக்கு தகுதியானவர்களா அப்படின்னு சொல்லிட்டு. சில காலேஜஸ்ல இப்போ எப்படி மேல எல்லாம் கேட்பாங்க தெரியுமா, நீங்கள் முதல் பட்டதாரியா, ஆம் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அல்லது நீங்க வந்துட்டு உடல் ஊனமுற்றவர்கள் கேட்பாங்க, ஆம் இல்லைன்னு கேட்பாங்க. அது கீழே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல போஸ்ட் மெட்ரிக் கல்வி கொடைக்கு தகுதியானவர்களான்றது இப்ப நிறைய பேர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஆம் இல்லைன்னு இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த பிரிவினர் சேர்ந்தீங்களா இருக்கீங்க அப்படின்னா ஆம் அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? இன்னொரு விஷயம் வந்துட்டு, நீங்க காலேஜ்ல சேர்ந்துட்டீங்க அல்லது உங்க அக்காவோ அண்ணனோ அல்லது உங்க பிள்ளை வேற யாராவது காலேஜ்ல சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ காலேஜ் 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள தயவு செஞ்சு இப்போ வரைக்கும் காலேஜ்ல இருந்து எந்த ஸ்காலர்ஷிப்புமே வாங்கலை அப்படின்னாலும் அவங்கள உடனே போய் அட்மின் பிளாக் அப்படின்னு இருக்கும், நீங்க தெரிஞ்சவங்க நீங்க போய் சொல்லலாம். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு, சார் இந்த மாதிரி நான் வந்துட்டு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணணும், அதோட ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எல்லா காலேஜ்லையுமே ஸ்காலர்ஷிப்புக்குன்னு ஆஃபீஸர்ஸ் ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு அதுக்கு அப்ளை பண்ண வைக்கிறது. அந்த ஃபார்ம் எல்லாரையும் அந்த ஃபோட்டோ ஒட்டி பேங்க் டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அந்த மீதி இன்கம் சர்டிஃபிகேட் அதெல்லாமே வாங்கி அப்ளை பண்ண வைப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை அந்த இப்போ படிச்சுட்டு இருந்தாலும் சேர்றதுக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, சேர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் தாராளமாக அவங்கள வந்துட்டு அப்ளை பண்ண வைக்கலாம். அடுத்தது வந்துட்டு இது முனைவர் பட்டம்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இப்போ யாராவது 2வது டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி முனைவர், இப்போ நிறைய சாருங்கெல்லாம் இங்கே வந்து பேசுகிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி டாக்டர்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க, யாராவது பார்த்தீங்களா? சில பேர் சொன்னாங்கல்ல, திருமதி, மிஸ்ஸஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க, மிஸ்டர் அப்படின்னு. அது முன்னாடி எல்லாரும் பேருக்கு முன்னாடி டாக்டர் போடுறாங்க அப்படின்னா அது அவங்க டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு டாக்டர் ஆனவங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அவர்கள் முனைவர் பட்டம், அதுதான் இந்த டாக்டர்ன்னு சொல்லுவாங்க. அது மிக ஒரு உயரிய படிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த படிப்பு படிச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா
எல்லா இடத்துலையும் உங்களுக்கான மரியாதை வந்துட்டு இருக்கும். காலேஜில் போனாலும் சரி, வேற ஏதாவது ஆர்கனைசேஷனில் போனாலும் சரி, நிறுவனங்களில் போனாலும் சரி, அது மிக மிக முக்கியமான படிப்பு. தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை இந்த 10வது பாஸ் பண்ணால் போதும், 12வது பாஸ் பண்ணால் போதும், 1 டிகிரி படித்தா போதும், 2 டிகிரி படித்தா போதும் நிப்பாட்டாதீங்க. அவங்கள இதற்கு தயார்படுத்துங்க. இந்த பிஹெச்டி படிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த முனைவர் படிப்புக்கு தயார்படுத்துனீங்க அப்படின்னா தான் அவங்களுடைய அந்த அந்த படிப்பினுடைய உயர்நிலை அப்படிங்கிறது வந்துட்டு மிக தெளிவாக வந்துட்டு அடைய முடியும். ஸோ அதற்கான ஸ்காலர்ஷிப்பு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1600 மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணி வந்துட்டு வாங்குறாங்க. ஸோ இதுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 8 லட்சம் ரூபாய் கீழே இருக்கணும். எத்தனை ரூபாய் கீழே இருக்கணும்? 8 லட்சம் ரூபாய் கீழே. நல்லா கேட்டுக்கோங்க. அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் 10வது முடிச்சுட்டு 11வதுலேருந்து யூஜி பிஜி படிக்கிற வரைக்கும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். அந்த பிஜியே நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் படிக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் வந்துட்டு இந்த பிஹெச்டி ஸ்காலர்ஷிப். இதுக்கு உங்களோட ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது 1 ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடியவங்க இவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வந்துட்டு கொடுக்குறாங்க. நல்லா நினைச்சு பாருங்க. நீங்க படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு பணம் கொடுத்து நீ படிப்பா எழுது, நீ படிமா, உன்னோட செலவெல்லாம் வந்துட்டு இதில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாம எல்லா காசையும் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து செலவுக்காகவோ இல்லை இதுக்காகவோ வாங்காம, சில பேர் பார்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. காலையில் போயிட்டு சாயந்தரத்தில் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஃப்ரீயாக வந்துட்டு வருது அப்படிங்கும்போது எதுக்காக நம்ம வந்துட்டு அதை உதாசீனப்படுத்தணும்? தயவு செஞ்சு படுத்தாதீங்க. சரிங்களா? அடுத்தது ஸோ நான் சொன்னதான் இந்த பிஹெச்டி ஸ்காலர்ஷிப். சரி, அடுத்ததா யாருக்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கணுன்ற ஆர்வம் வந்துட்டு இருக்குது? வெளிநாடு தாராளமாக கை தூக்குங்க. வெளிநாடு எந்த நாடாக இருந்தாலும் சரி. ஜப்பான் அனிமே பார்க்குறவங்களுக்குலாம் இந்த ஜப்பான் போகணுன்ட்டு இருக்கலாம். கொரியன் சீரீஸ் பார்க்குறவங்களுக்கு கொரியா போகணுன்ட்டு இருக்கலாம். அடுத்தது சிங்கப்பூர், அமெரிக்கா, யூகே, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. எத்தனை பேருக்கு வெளிநாடு போய் படிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது? கை தூக்குங்க. 1 2 3 4. அந்த பக்கம் யாரும் இல்லையா? வெளிநாட்டில் உங்களுக்கு போக வேணாவா? சும்மா கூட சுற்றி பார்க்க கூட போக வேணாவா? ஓகே, எங்கே போகணுன்ட்டு இருக்கு சார் உங்களுக்கு? யூஎஸ், ஓகே. ஆஸ்திரேலியா, வெரி குட். வேற? நீங்கள் கை தூக்குனீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. கொரியா, கொரியன் ஃபேன், வெரி குட். அப்புறம் வேற? அந்த பக்கம் யாரோ ஒருத்தங்க. நீங்க? அமெரிக்கா, சூப்பர். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வழியா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு முன்னாடி வந்துட்டு 20 ஸ்டூடெண்ட் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10லேருந்து 20 ஸ்டூடெண்ட். இப்போ கிட்டத்தட்ட 200 ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை பேர்? 200 ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாடு போய் படிக்கிறாங்க. முழுக்க கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப் வழியா. இந்த ஸ்காலர்ஷிப் வழியா எத்தனை ரூபாய் தருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீ போய் வெளிநாடு போய் படிச்சுட்டு வாப்பா அப்படிங்கிறதுக்கு எத்தனை ரூபாய் தருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். 4 லட்சம். 40 லட்சம். சூப்பர். 1 லட்சம். ஓகே, ஏழை விடுற மாதிரி 1 லட்சம். அடுத்தது வேற எவ்வளோ தருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் இந்த கவர்மெண்ட்டு நம்மளுக்கு இவ்வளோ தந்து நம்ம மக்களை, நம்ம பிள்ளையை வந்துட்டு வெளியே போய் படிக்க அனுப்புகிறாங்க அப்படின்னு 10 லட்சம் கிட்டத்தட்ட. சார் கிட்டத்தட்ட நெருங்கினாரு. 36 லட்சம். எத்தனை லட்சம்? 36 லட்சம். நீங்கள் நினச்சி பாருங்கள். 36 லட்ச ரூபா கொடுத்து உங்கள் பொண்ணையோ பையனையோ உங்களால் வெளிநாடு அனுப்ப முடியுமா? இப்படி கேட்பாங்க. 36 லட்சம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது 20 லட்சம் 25 லட்சம். அது ஒரு காலேஜுக்கு மாறும். இப்படி கேட்கறதுக்குள்ள உங்களால் எடுத்து வைக்க முடியுமா? முடியாது. நம்ம சில பேர் வந்துட்டு பண்ணலாம். சில பேர் கடனை வாங்குவாங்க. சில பேர் அந்த நிலத்தை சார் சொன்ன மாதிரி நிலத்தை விற்கிறது, நகை விற்கிறது, எதையோ ஒன்று வச்சு வாங்கி அனுப்புவாங்க. உங்களுக்கு அரசாங்கமே உங்கள் பையனையோ பிள்ளையோ வெளிநாடு போய் அதை படிக்கட்டும், அவங்க அதுக்கான தகுதியானவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு 36 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பி படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இதை நான் சும்மா கூட சொல்லலை, நிறைய தரவுகள் இருக்குது. நாங்கள் என்னோட சார்பாக வந்துட்டு ட்ரெயின் பண்ணி 5 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு அனுப்பியிருக்கேன். 2 பேர் வந்து ஜெர்மனி போய் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போயும்
2 பேர் வந்து யூகேல போய் ஒருத்தங்க லா படிச்சுட்டு இருக்காங்க, இன்னொருத்தங்க ஃபுட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தங்க வந்துட்டு கொரியால போயிட்டு பிசிக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ண வச்சு அவங்க கூட போய் அந்த டிபார்ட்மெண்ட்டை பேசி அவங்களுக்கு ஃபுல் ப்ராசஸையும் பண்ணி ஃப்ளைட் ஏற்றி விட்டு அங்கே போய் சேர்ற வரைக்குமே ஆனால் முக்கிய எல்லா வேலைகளும் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணணும், படிப்படியாக எந்த மாதிரி போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரியும். இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஆசை நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனால் நம்ம அப்பா அம்மாவால் பண்ண முடியாது, நம்மளால் அதை போக முடியாதுன்ற அந்த தாழ்வு மனப்பான்மை நம்மளை இது பண்ணி உட்கார வச்சிடும். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் இப்படி இருக்குது, அதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இந்த வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு நீங்கள் யூஜி இங்கே எப்படியாவது படிச்சிருங்க. ஏதாவது ஒரு டிகிரி, நல்ல டிகிரி, பிஏ ஹிஸ்ட்ரியோ இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஏதோ மேக்ஸ் ஏதாவது ஒரு டிகிரி யூஜி படிச்சிட்டிங்க அப்படின்னா பிஜி நீங்கள் தாராளமாக வெளிநாடு போய் 2 வருஷ கோர்ஸ் அல்லது 1.5 வருஷ கோர்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் போக போக வந்துட்டு கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அது தெரியும். ஸோ அதை அப்ளை பண்ணி சார் காலையில் ஒரு எக்ஸாம் சொன்னாங்க. என்ன எக்ஸாம் சொன்னாங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு? யாராவது நோட் பண்ணீங்களா? டோஃபெல், அப்புறம் ஐஎல்ஸ் சொல்லுவாங்க, IELTS. இதெல்லாமே நீங்கள் பார்த்து பயப்படவே வேணாம். இது என்ன அப்படின்னா, வேற ஒரு ஊர்லேருந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இங்கே வந்து படிக்குது, அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் வந்துட்டு இங்கே வந்து பேசுனா அது பேச வருமா, அதை பார்க்கறதுக்கான டெஸ்ட் தான் இது. அதுக்குமே வந்துட்டு கவர்மெண்ட் வழியாக கோச்சிங் சென்டர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு அந்த கோச்சிங் சென்டரில் சேர்ந்து IELTS டோஃபெல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு அரசாணையும் வந்துட்டு கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கோச்சிங் சென்டருக்கு அப்பா அம்மா பே பண்ணணும், அந்த இதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக அதுலேயும் சேர்த்து படிச்சுக்கலாம். சரிங்களா? 3 ஸ்காலர்ஷிப் பற்றி பேசியிருந்தேன். என்னென்ன ஸ்காலர்ஷிப் பற்றி பேசியிருந்தேன்? போஸ்ட் மெட்ரிக். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. அது அந்த ஸ்காலர்ஷிப் அதை வாயில சொன்னால் தான் நம்ம மைண்டில் போகும். இல்லைன்னா அப்புறம் மைண்டில் பார்த்தா தான் அப்போ நோட்டில் எங்கேயாவது பேப்பரில் பார்க்கும்போது அது இருக்குது அப்படின்னு போகும். அதனால தான் நான் உங்களை ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் பேர் என்ன? போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். 2வது வந்துட்டு PhD முனைவர் பட்ட படிப்புக்கான ஸ்காலர்ஷிப். 3வது ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப். அது பேர் என்னது? ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான அயல்நாட்டு கல்வி கொடை. வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான அயல்நாட்டு கல்வி கொடை. இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஏதாவது இப்போ உங்களுக்கு இப்போதைக்கு டக்குன்னு ஏதாவது மைண்டில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் இந்த விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா எனக்குமே பசிக்குது, அதனால் நம்ம போய் சாப்பிட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் தாண்டி எத்தனை பேர் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சிங்க அல்லது தமிழ் மீடியம் படிச்சிங்க? தமிழ் வழி கல்வி படிச்சிங்க. தமிழ் மீடியம் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அல்லது 10வது வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கை தூக்குங்க. நான்லாம் வந்துட்டு 1வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியமில் படித்தேன், அதனால தான் இப்போ நிற்கிறேன். வெரி குட், சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே உங்கள் பிள்ளைகள் வரல அப்படின்னாலும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் 7.5 ரிசர்வேஷன். அது பேர் என்ன? 7.5 கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரி குட். 7.5% இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கிலீஷில் 7.5 ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. அதில் படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய முழுக்க நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு ஏற்று உங்களை வந்துட்டு ஃப்ரீயாக படிக்க வைக்கும். இது இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு வந்துட்டு எலிஜிபிள். இப்போ மெடிக்கல் கோர்ஸுக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ஜினியரிங் படிக்க போகிற உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு அவங்க தமிழ் வழியில் படிச்சிருக்காங்கன்னா 7.5ல போங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட தம்பி போன வருஷம் வந்துட்டு 12வது முடிச்சாரு. 12வது முடிச்சுட்டு சார் ஒரு 2 நிமிஷம் நான் கிளம்பிடுவேன். ஸோ என் தம்பி வந்து போன வருஷம் 12வது முடிச்சுட்டு வந்தார். அவர் வந்துட்டு நான் கோயம்புத்தூரில் நாங்கள் வந்துட்டு தருமபுரியில் பிறந்து கோயம்புத்தூரில் ஸ்கூல்லாம் படிச்சுட்டு அப்புறம் சென்னையில் காஞ்சிபுரம் அந்த சைடு ஒரு காலேஜ், அது பெரிய இன்ஜினியரிங் காலேஜ், சரியான ப்ரைவேட் காலேஜ். இப்படி உள்ளே போய் உட்காந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா ஃபீஸ் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடியது. அது முன்பதிவில் கேட்குறாங்க. முன்பதிவு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து இந்த மணி காசு வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க. ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு நீங்கள் ஆன் தி ஸ்பாட்டில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா 18 லட்சம் 20 லட்ச ரூபாய் வரைக்குமே இன்ஜினியரிங்க்கு ஃபீஸ் வந்துட்டு கேட்பாங்க ஒரு வருஷத்துக்கு. நான் பேசுகிறேன், சரிங்களா? அப்படி போயிருந்தோம். எனக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்டு, பின்னாடி நானும் என் தம்பி வந்து அட்மிஷனுக்கு போயிருந்தோம். முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்டு போய் அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷனில் போட்டு இது பண்ணுறாங்க. அவங்கள முதல் பேமெண்ட்டாக முதல் தவணையாக வந்துட்டு நீங்கள் 2.5 லட்ச ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட்டு வந்து நாங்கள் இப்போ கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
பின்னாடி நானும் என் தம்பி நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு 2.5 லட்ச ரூபாய் அவங்க வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த 2 நாளுக்குள்ள 2.5 லட்ச ரூபாயை நீங்கள் பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் போனோம். கவுன்சிலிங்கில் நாங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தோம். கவுன்சிலிங்கில் ரொம்ப முக்கியம், நீங்கள் அதை பண்ணணும். கவுன்சிலிங் அப்படிங்கிறது எந்த காலேஜில் உங்கள் பிள்ளை வந்துட்டு கட் ஆஃப் எவ்வளோ எடுத்திருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுறது, சரிங்களா? ஸோ அது இன்ஜினியரிங்க்கு இருக்குது, மெடிக்கலுக்கு இருக்குது. என் தம்பி இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்காக போய் சேர்க்கணும். ஸோ அந்த கட் ஆஃப் மார்க்கெல்லாம் வச்சு அந்த நாங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி அங்கே போய் நிற்கிறோம். அப்போ அவங்க கேட்டாங்க, எங்கள் அப்ளிகேஷனை நாங்கள் சப்மிட் பண்ணும்போது கேட்டாங்க, இந்த மாதிரி ஃபீஸ் வந்துட்டு 2.5 லட்ச ரூபாய் முதல் தவணையாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் இந்த மாதிரி நாங்கள் 7.5ல் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னோம். அந்த ஷீட் மேலே 7.5ன்னு எழுதிட்டு 500 ரூபாய் கீழே போய் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்க்காக பே பண்ணிடுங்க, உங்கள் தம்பி வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பாருங்க, எங்கள் அப்பா அம்மா என் தம்பிக்கு இப்போ வரைக்குமே வந்துட்டு 1 ரூபாய் கூட செலவு பண்ணது கிடையாது. அந்த 7.5 இடஒதுக்கீடு வழியாக காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீயாக வாங்கியாச்சு. இப்போ ஹாஸ்டலில் அவன் படிச்சுட்டு இருக்கான். அந்த ஹாஸ்டலில் அவன் தங்குறதுக்கும் அந்த சாப்பிட்றதுக்குமே வந்துட்டு அந்த 7.5லேயே வந்துட்டு கவர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஏதாவது அவருக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி தரது, ஏதாவது ட்ரெஸ் வாங்கி தரது, அதுக்கு மட்டும்தான் வந்துட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ஒரு தவணையில் 2.5 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது அந்த ஒரு வருஷத்துக்கு 8 லட்ச ரூபாய் ஃபீஸை நீங்கள் ஃப்ரீயாக 7.5% இடஒதுக்கீடுல முழுக்க முழுக்க ஃப்ரீயாக போய் படிக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சேவ் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ நான் அந்த காசை வேறு எதுக்காவது பயன்படுத்தலாம், வேறு ஏதாவது உயர்கல்விக்கு வந்து நான் அதை வந்து சேவ் பண்ணலாம், அல்லது என்னோட இன்னொரு தம்பிக்கு வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி எந்த அளவுக்கு நம்மளுக்கு தரக்கூடிய அந்த ரிசோர்ஸ் எல்லாம் இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு படிக்க. அப்புறம் இந்த 7.5 ரிசர்வேஷன் SC/ST மாணவர்களுக்காக மட்டும் கிடையாது. இதனுடைய தகுதி நீங்கள் தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களா இருக்கணும், அவ்வளவுதான். கவர்மெண்ட் ஸ்கூலோ அல்லது ப்ரைவேட் ஸ்கூலோ தமிழ் வழியில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில், அது அம்பேத்கரோட பிறந்த நாளில் இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டம் ஏற்படுத்தி இதுக்கு இத்தனை பேர் நீங்கள் வந்தது தான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். ஏன்னா வெவ்வேறு இடங்கள்ல இருந்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, அவங்களும் இவ்வளோ ஆர்வம் காட்டி நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ இதற்காக எனக்கு வாய்ப்பளித்து இங்கே அழுத்ததற்கும் நன்றி. தேங்க்யூ.